உங்கள் கோடு மட்டும் இங்கே வந்து வார் தொங்கல் கோடு இங்கே கொடியாம தண்டவாளம் கிடக்கு. கண்மட்டத்தை செஞ்சிருக்கான் அவ்வளோ பிள்ளையாண்டு இல்லை. அங்காளி பக்கம் சின்ன தான் பிரச்சனை. இப்போ அங்காளி பக்கத்தில் இதே சைஸ் அது கோடு அடிச்சு வந்தானே என்ன. ஆமாம் லேட்டாக கோடு எல்லாம் பிள்ளைக்கு டக்குன்னு முடியும். கோடெல்லாம் ஒரு ஆங்கிளுக்கு போகுது. நான் இதை முடிச்சிட்டேன். ஏண்டால் இப்போ தண்ணி அடித்து போட்டு தான் தண்டு போகும்னு சொல்லி. மக்களே உண்மையிலே அக்னியில் கைப்பட்டதும் கோலமே மாறி போகும் மிஸ்டர் சிவனின் தொட்டில். இவ்வளோ சொல்லணும். நடக்கிறத காய்க்கிறோம். அதான் நடக்காத கதைக்கிறோம். புதுசாக உண்டை கதை கேளு. கலைக்காம போடுவோம். கலைக்க நாரிக்க குனிய நோக்குறோம். கலைக்காம கதையடி கள்ளி வேற ஒரு மெலிஞ்சு போனேன். அதான் அது வேலையில் வந்து கவனம் கொடுத்தாலும் இந்த கதைக்கு படம் பாருங்க எனக்கு விளங்கு மறந்து ஓடுவேன். அதனால் வந்து இது வந்து மெயின் லக்கேஜ், இது ஹேண்ட் லக்கேஜ். மெயின் லக்கேஜ் 40 என்ன டிசைன்டா அப்படி. இது வந்து ஜில் ஜாக் ஜாக் ஜில் ஜாக் ஜாக்கா ஜில் ஜாக் ஜாக்கா பாருங்க. கால் சப்பாத்து போட்டின மாதிரி வந்துட்டு பேர மாறிட்டு காலில் வைக்கணும். இதில் ஒரு டிசைனும் கொடுக்கலாம் என்ன டிசைன் கொடுக்க இன்னும் நல்லா இருக்கு. படங்கள் வரைகிற மாதிரியான இதில் எல்லாம் பூவாஸ் வைக்கணும், பூச்சாடிகள் வைக்கணும். அன்பு மலர்களே அம்மா ஒன்று பிறகு பிள்ளை ஒன்று பிறகு தண்ணி தாகம் இல்லை. இப்போ எனக்கு தான் தண்ணி இது வேணும். அங்கே அதுக்கு குழைக்கிறாங்க. ஒரு வேலையை செய்தால் எனக்கு அதை தொட்டா டக்குன்னு முடிக்க வேணும். என்ற இது வந்து அப்படித்தான் கொள்கை. சலர் பிராண்டு எந்த இது ஊரை விட்டு வார். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஜோக்கெட் மாதிரி இருக்கணும். ஜோக்கெட் மாதிரி குழைச்சி எடுத்தால் தான் இது அங்கே கையால் பூசுறதுக்கு சரியாக இருக்கும். இல்லையண்டா சரி வராது, அதுன்ற பதத்துக்கு வராது, எடுக்க இயலாது. மற்றது சின்ன சின்ன மண் கட்டியல், கல்லுவல், முள்ளுவல் எல்லாம் பெறுது, வேர்வல். அப்போ அதெல்லாம் பதமாக எடுக்கணும். இந்த அதுக்கு கால்லாம் சரி குழைச்சி நசிச்சு எடுக்கிறதுக்கு இப்படி எடுத்தால் தான் பதமாக எடுக்கலாம். மற்ற எனக்கு அதை செய்கிறதும் வந்து கொஞ்சம் இப்படி நாங்கள் பட்டையாக விடுறது தான் வடிவாக கூட கிடக்கு ஷைனிங் பண்ணுறதுக்கு பார்க்க. இவ்வளோ சேரு முழுவ காணுமோ இவ்வளோ மண்ணும் இன்னும் தட்டு போடலாம். மசிச்சு எடுத்தால் தான் அப்படியே கையால் அப்படி இதாக தண்டி விடலாம். சரி, அப்போ நான் செய்த குறைய அங்கே கிடக்க அதை முடிச்சு போட்டு இனி உள்ளுக்குள்ளே முழுவ போகிறோன்னு பார்ப்போம். உள்ளுக்க முழுக்க உங்களுக்கு காட்டுறேன். தெரியல. ஓகே, எல்லாம் ஆத்தி கால் சப்பாத்து போட்டின மாதிரி வந்துட்டு பேர மாறிட்டு காலில் ரோட் பேல சீராக்கள் மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் முடியுது, கொஞ்சம் தான் கிடக்கு இந்த பக்கத்தின் இதுக்கு. மோனிகான்றதா என்னோட சேர்ந்து மொழி கொண்டு வந்துருப்பா. மோனிகா காணும். காயா வேண்டாம் புது கையில். இதை இந்த பக்கத்தை நாங்கள் ஃபுல்லாக மொழி போட்டு உள்ளுக்குள்ளே பார்ப்போம் அப்படின்றது. இது நீ அப்படியே உள்ளுக்கு இதுண்ட வேணும். உள்ளுக்கு செஞ்சு முடித்தா தான் சரி. வடிகால 2 சேர் பூசியாச்சு.
உள்ளுக்கா இப்போ ஒரு நிற்கிற நேரத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சத்துக்கு பூசிடும். பூசினா தான் அடுத்த கட்டத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இனி இப்போ மனுஷ் பான் விளையாண்டு வரோம். களைச்சி போய் வேலை செஞ்சு பள்ளி காந்தி வாங்க இருக்கா டீ போட்டு ஓடியார் கையை கழி. நீ கை கழுவ வேண்டியான். வேலை நிப்பாட்ட டைம் வந்துட்டு நெருங்கிட்டு. அலுவல் கணக்க கிடக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை கணக்க வேலை செய்யக்கூடாது. ஏன் நீ கலட்டி க்ளோஸாக கலட்டி ஊற போடணும். ஆனால் நான் நினைக்கல மண் இப்படி நல்ல சோப்பாக இருக்குமண்டு. ஏனோ தான் ஒன்று மாதிரி இருந்துச்சு. நல்ல சோப்பாக இருக்குமே இல்லையா? ரைட். உங்களுக்கு சோப் போட்டு கை கழுவணும். இங்கே கைக்கு பூத்து போட்டுது கை தண்ணிக்கு ஊறி உள்ளுக்கு தண்டியாச்சும் டீ இருக்குது. டீ ஆற போகுது. சோப் போட்டு கழுவிட்டு வர. இஞ்சி டீயும் ரோலும் அக்கினி வேணும் ரோல் பார்த்துருப்பீங்க. இஞ்சி டீ கொஞ்சம் லேட்டாக என்னுடைய ஆறிட்டுது. மிக வேலை நிப்பாட்ட போகிறோம் கொஞ்சத்தால். ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக செய்யலை. ஓகே 17 ஒரு உடனே இருந்தால் இந்த வேலையை வந்து உண்மைக்குமே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க செய்கிறதுக்கண்டு. எப்படியும் கொஞ்சம் மினக்கடணும் கையால் பூசி விட்டால் பிறகு வந்து சர்மி வந்து இப்போ அப்படி கையால் வந்து சரியான முறைக்கு மொழி எடுக்கலாம். அது உள்ளுக்கு எல்லாம் பட்டி மண் போட கிடக்கு நிறைய. அது மட்டும் இல்லை ஓகே. கை வேலை கணக்கு இருக்குது. டெக்கரேஷன் எல்லாம் உண்மையிலே நிறைய டெக்கரேஷன் இருக்குது. ஒன்றையும் கட் பண்ணல நினைச்சு தான் ஒன்றையும் வந்து செய்கிறதாக இருக்கிறேன். உங்களுக்கும் ஐடியாவில் இருந்தால் சொல்லுங்க இதுக்கு என்ன செய்யலாமன்றது. மேலும் சிவருக்கெல்லாம் வந்து அப்படி ஃபுல்லாக களிமண் பூசுறன்றதை நினைக்கிறேன். வேறு மாதிரி தான் செய்கிறேன்னு நினச்சேன். ஃபுல்லாக களிமண் இல்லாமல் அந்த ஒரு இடைக்க பூ மாதிரி எல்லாம் வச்சு அப்படி செய்வோம்னு நினச்சேன் நான், மரங்கள் வச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தேன் எல்லாம் சரியாக மினக்கடனி போட்டு தான் இப்போ இப்படி செஞ்சுருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கூடுதலான கோசாமண்டக்காக விட்டுட்டேன். அதனடியாக தான் இப்போ எப்படி செய்கிறேன். உங்களுக்கு மறக்காமல் இந்த ஐடியாவில் சரியாக சொல்லிக்கொள்ளுங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து மொழிட்டேன்னா விட்டு காய விட்டால் இப்படி இப்போ வேலையை நிப்பாட்டுவோம் பண்ணிச்சுன்னா நான் நிப்பாட்டில. என்றால் காஞ்சின்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, கான்க்ரீட் போட்ட மாதிரி கிடக்கு. அப்போ கையை தேய்ச்சி தான் முழுவ வேணும். அப்போ அக்கினி ஒரு வந்து ஒரு டிசைன் ஒன்று போடுறான். அதாவது வந்து செங்கல் பட்டணமாம் என்றது மாதிரி ஒரு கிறுக்கு ஒன்று கிறுக்குறான்னு சரி பார்ப்போம். அப்போ இங்கே அப்படி முருகி போட்டுது. தண்ணி அடித்து தான் இப்போ இதுண்ட வேணும். அங்கே அக்கினி ஒரு டிசைனை பாருங்க அப்படி இருக்காண்டு. என்ன டிசைன்டா அப்படி? இது வந்து ஜில் ஜாக் ஜாக்கா பாருங்க. அது இப்படி முருகி போட. ஆனால் நாங்கள் அப்படி சொன்னதை விட இப்படி பூசி விட நல்லா கிடக்கானே. உண்மை கையால் அழுத்தி விட நல்லா தான் கிடக்கு. ஆனால் ஜில் ஜாக் பேர் தான் நல்லா கிடக்கு. கைதே இது ஜில் ஜாக். ஐயா நாரி பெண்ட் எடுக்கு தெரியுமோ ஜில் ஜாக் செய்ய. அது வேலையில் வந்து கவனம் கொடுத்தாலும் இந்த கதைக்கு படம் பாருங்க எனக்கு விளங்கு மறந்து ஓடுவேன். அதனால் வந்து எது இதோ அளவு கூடிதுண்டா, இதை விட அளவு கூடிதோ. ஓ அதே பிரச்சனை. ஆனால் குந்தி இடுப்பெல்லாம் கட்டுக்கிறான். செய்ய
இப்படி என்னென்று உறைஞ்சி கொண்டு வா தெரியும் அப்படி இருக்குமாண்டு உண்மை ஐயோ அப்படி செல்லா கோட்டியால் வாடி ஒரு வித்தியாசமான அமைப்பாக வருமே இதில் அக்கினி வந்து போடுற கோலம் தான் இப்போ சொல்ல போகுது ஆக்கள் எல்லாரும் அப்படி இருக்கன்ட்டு ஒரு பிளான் தானே சரியா இதை முடியுதா கீழுக்கடா கிழக்கு ஜில்ஜாங் ஜாக் ஜில்ஜங் ஜக்க അതിൻ്റെ தம்பி ஐயோ பாருங்க அப்போ இந்த தூணையும் வந்து இது முறுக்க திருப்பி இதை இது செஞ்சுட்டு போன சர்மியாக்கள் கொஞ்சம் தான் கிடக்கு அதையெல்லாம் பிடித்தான் இப்போ இந்த பள்ளங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் கொஞ்சம் வடிவாக இருக்கும் பார்க்க அளவு திட்டங்கள் சரியாண்டா தான் ஓ என்ன விட்டுற நான் இப்படியே வச்சு என்ன நினச்சேன் தெரியுமா இதுக்கு வந்து ஒரு மரம் தான் இப்படி மரப்பட்டை இருக்குது மரம் இந்த இது ரீப்பா துண்டு தானே விட்றா அந்த மாதிரி அப்படி ரீப்பா துண்டு வடிவா வித்தியாசம் வடிவாக இருந்திருக்கும் ஆணி வச்சு பூட்டி விட்றது லைனுக்கு அப்படி தான் நினச்சது வேறு மாதிரி நினச்சேன் நான் அப்படி அறுத்து மரக்காலையில் இருக்குது தானே கலைக்காம அதை போடுவோம் கலைக்க நாரிக்க குனிய நோக்குறோம் கலைக்காம கதையடி கள்ளி நீ வர மெலிஞ்சு போனேன் உண்மைதான் இதில் கூடிட்டு ஹலோ அது உங்கள் தெளிவில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் வாங்கினேன் ஸ்ரீரங்கம் புதுசு இதெல்லாம் பார்க்கல வேலை செய்ய அது புதுசு ஏன்னாக்கினே ஓ சரி இப்போ இது சரின்ற அதாலும் நீ கீழே போடணும் கீழுக்கு வேலை என்ன நெருப்பு வேலை கொஞ்சம் ஒரு கவிதாஸ் இருந்து பாரு பகுடியே அவசரப்படாது பிள்ளைகளுக்கு களி தீத்துற மாதிரி தீத்த வேண்டியா கிடக்கு என்ன இது கொடுக்குறாண்ணே என்ன செய்யறோம் பாத்தி அவனுக்கு விளங்கிட்டு கொண்டு எனக்கு டக்கண்டு பூனைக்கா ஓ அதையும் செஞ்சு விடுப்பா காஞ்சிடும் அது கையோடு சேர்த்தா முன்னாடி பிள்ளைக்கு சொல்லு அதான் காஞ்சி விடும் இப்போ தண்ணி எஞ்ச அள்ளி ஊற்ற வேண்டியா கிடக்கு தண்ணி அப்படி காஞ்சி விடுது களிமண் விளையாட்டு தானே காஞ்சான் மண் உண்மையாவோ சாமான் ஆ ஓ பாடி விட்ற இல்லைங்க உங்களை கிட்டவே நாங்கள் பார்த்துக்கொண்டு உங்களுக்கு வேலையில் அமைஞ்சல் அவன் கைவண்ணங்களை வந்து ஓ சொல்லுங்க அவன் தன் கைவண்ணங்களை காட்டி கொண்டிருக்கிறான் செங்கல்லுண்டு ஆசைப்பட்டபடியால்
வச்சு போட்டு பிளச்சு போடுதோ இது வெளியிடுங்க ஆ இந்த கோடை வெளியிடுங்களா ஆ அது மாதிரி இந்த கோடை வெளியிடுவோம் மார்க் பண்ணி விட இந்த கோடை வெட்டுவான்னு வார் ஓ எப்படி காயாஸ் பொம்பளை முழுகுறாக்கும் நான் முழுகுறாக்கும் ஆ இதுவரை சொல்லு எங்களே ஒரு மட்டன் தட்டி தான் வைக்கிறோம். நாங்கள் நடக்கிறத தான் காய்க்கிறோம் அதான் நடக்காத கதைக்கிறோம் புதுசாக உண்டை கதை கேளு அம்பளைகளுக்கு வேலையே பொம்பளையில மட்டன் தட்டு. காஞ்சா கட்டம் சரி எவ்வளோ வேலை கிடக்கு மனுஷருக்கு ஒண்ணு வைக்கிறது மிளகு போடாத வழியா இருக்கு. அடுப்புற போல வெள்ளை நடக்குது. என்ன சரி ஒவ்வொரு டிசைன் மாறு கிடைக்கல அதுதான் ஓ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். கல்லடி காலி அதுதானே நீங்க நிக்கிற ஒரு கப்பியோட சுடுகாடு வேலை செய்யற மாதிரி. மிஷோ இந்த ரெண்டு இந்த கோட்டை இந்த கோட்டை மேலே விடுங்களா ஐயா ஆ ரைட் இதே மேலே விடுவோம் இதோ ம் அடிச்சாதான் சரி இல்லாட்டி காஞ்சிடும் விரல் இல்லையாண்டா வெட்டக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒன்றால் போட்டு அப்படியே nice ஆ விரல் தான் இழுத்து விட்டாலும் ஓகே இருக்கும் ஆத்தி இப்போ எல்லாச்சும் வேறு இப்படி முழுகணுமாண்டா யாருக்கப்பா இல்லை இந்த முன்துண்டு என்ன பண்ணுற செய்யணும் எல்லாத்தையும் கொண்டா இல்லைடா இல்லை முழுகுறதா சொல்கிறேன்னா கையால் முழுகுறது ஓடாடி நிதா மிஷன் ஒரிஜினல் டிசைன் பார்ப்பா அப்படி சரியோ இங்கே பாருங்க வா விளையாட்ட பாருங்க கையை நினைக்க தம்மணும் அது அப்படித்தான் நெகிழும் குரோட்டும் செய்யலாது ஆட்டம் ஒன்று கையில் ஆட்டம் ஒன்று சில இடத்து அகண்டு சில இடத்து ஒடுங்கி வருது அது டிசைன் தானே தான் அது அன்னைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பேசாத சிலதை காஞ்சி விட்டுடா அதான் காஞ்சிட்டு சரியா காஞ்சி எப்படி இருக்கு எனக்கு காஞ்சது ம் இந்த கைவண்ணத்தை பாருங்க உண்மையில் எப்படி செய்கிறான்ட்டு ஈக்கால கீறி விட்டபடியாக இருக்கு போலடா கையால் எடுக்கிறத பார்க்க இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு டிசைன் தான் வச்சுருப்பேன் ம் ஆட்டு போட்டாலும் விளங்குந்தான் தம்பி இதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்ய ட்ரை பண்ணிதாங்க தயவுசெய்தா சரியா வளர்ற அதெல்லாம் கஷ்டமோ பள்ளிக்கூடத்தில் போய் செய்யுங்கோ மண் பொம்மை இங்கே கிட்ட இருக்கா இங்கே பா இருக்கா காஞ்சிட்டு மிச்சம் காஞ்சிட்டு தான் சரியா காஞ்சிட்டு இஞ்சால் பக்கம் இப்படி தான் அப்போ இஞ்சால் பக்கம் அந்த கட்டத்தில் கிடக்கு அடே என்னோட விரும்பினாக்கள் இதில் வந்து கையை வச்சு இப்படி தேய்ச்சுன்றவங்க ஓடியாங்கோ செல்லக்குடியால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே அக்னியில் வேலை வந்து அப்படிங்கிறது அப்படி செய்கிறான் இருப்பா உண்மை மலமண்டு முழுகி கொடுக்கலாம் கிடக்கடாப்பா உனக்கு இது காஞ்சிட்டு வரும் எல்லாம் காஞ்சி தான் போட்டு
அப்பா கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கலாம் முழுகுறாக்கு. வாசல் பக்கம் நல்ல வடியாக இருக்கணும் பார்க்க. நெருப்படுக்கு வச்சுருமா வேலை? நெருப்படுக்கு நெருப்பு ஓவராக அடுக்குது. அது உடனே வழியும் தான் வந்து நீட்டாக இருந்துக்குண்டாப்பா. பாருங்க மக்களே, உண்மையிலே அக்னியில் கைப்பட்டதும் கோலமே மாறி போகும் மிஸ்டர் சிவனின் தொட்டில். பாருங்கள் வேலைகள் அப்படி நடந்து கொண்டிருக்கான்னு சொல்லி உண்மையிலே திடீரெண்டமாக ஒரு பிளான் ஒன்று கொடுத்தான். செங்கல்ற கோலத்துக்கு எடுத்தான் நல்லவன்னு சொல்லி. பாருங்கள் அவனோட கைவண்ணம் பட்டதும் வந்து எப்படி அந்த கோடுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மையிலே பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அளவு திட்டம் அப்படி எடுக்காண்டு பாருங்க. ஸோ அதை விட இதில் இதாண்டி கொடுக்குறா காஞ்ச உடனே இழுத்து கொடுக்கலாம் கிடக்கு, சரி பண்ணி கொடுக்கலாம் கிடக்கு. மழை அதான் சில அத்திவாரத்துக்கு அடிக்கலையே ஓடு உள்ள காஞ்சாப்புற அதுக்கு 4 கிடக்கு கிரைண்டரெல்லாம் போட்டோம். சரி இப்போ வந்து பாருங்க அப்படி வேலை திட்டம் நடக்கும். அதை விட முக்கியமாக இப்போ உள்ளுக்குள்ளே இதே மாதிரி இப்படி இல்லை முழுவதும் மட்டும் என்ன செய்கிற கஷ்டம் இது. சும்மா தடவை வேண்டியா ஒன்றுமே செய்யலாது. நாரி பெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு சைட்டால் அதாவது வந்து இங்கே வேறுங்க அப்படி இருக்கணும். இது வந்து முதல் பூசினது கை தேஞ்சு ஓட்டுது, கை தேஞ்சு ரேகையில் 4 ஓட்டுது. இதாண்டி இப்போ அதனடியாலஞ்சே கரண்டியால் இதன்றேன். கரண்டியும் வந்து நாங்கள் மட்டை கம்பு போட்டு ஒரு பூச்சி வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அது சரியாக இருக்கும். இது வந்து சும்மா தானோண்டு செய்கிற வழியால் சரியாது. கையால் பூசுறதுக்கு இது சரி வராது. கையால் பூசுறேன்டா அக்கினி விளைஞ்சி அக்கினின்ட்டு விளைஞ்சி கையால் அவ்வளோ கை வண்ணம் காட்டுறான். களைச்சி போட்டேண்ணா ஏன்னா அக்கினியால் கதைக்கே முடியல. கேனடா அக்கினி களைச்சிட்டேன். அதை சைனிங் பண்ணி கொடுக்க இயலாது. தெரியுது இளைஞ்சே எப்படி இருக்குன்ட்டு பிடிச்சா பிடியா நான் உங்களுக்கு தான். ஓ அதுக்காக தான் இந்த மண் எடுத்து நாங்கள் மண் அப்படி தர மண் தெரியுமோ ஒன்றையும் செய்யக்க நாங்கள் அந்த நம்ம ஒன்றில் செய்திருவோம். அதுதான் நம்ம ஒன்றில் செஞ்சால் தான் எல்லாம் சரியாக இருக்கும். சிலதுக்கு வந்து பேஸ்ட் மேலே கொடுக்கத்தான் போகணும். கை தேஞ்சு ஓட்டுது, தேஞ்ச வழியாக கையால் ஒன்றும் செய்யலாம் கிடக்கு. சரி இப்படி தான் போகணும். நாளை கோஸ் பேப்பால் தண்ணியை பிடிச்சி போட்டு கோஸ் பேப்பால் பிடிச்சிட்டு கரையிற கட்டம் பெற விட்டு முழுவோம். வேறு ஒன்றுமே செய்யலாது. உள்ளுக்க சும்மா இல்லாட்டி நார்மலாக விடலாமே. உள்ளுக்கு இது இல்லை இல்லை உதவி இல்லை இல்லை சும்மா ஒரு நார்மல் இதில் விடலாம்ன்ற எப்படி தண்ணி ஊற்றி இல்லை தான் ஒண்டியா கிடக்கு. பார்ப்போம். அக்கினிக்கு முடியுது உங்க முன்னுக்கு தான் ஞாண்டா சரி முடியுது. என்னண்டு முன்னுக்கு அந்த கடைசி கட்டையும் தான் ஞாண்டா முடிஞ்சிடும். அக்கினி உங்களை என்ன மாதிரி கட்டம் காஞ்சிட்டுதோ? தண்ணி எப்படி அள்ளி ஊற்ற வேண்டியா கிடக்கு இங்கே அப்படி காஞ்சிட்டாரு. என்ன பார்ப்போம். ஏண்டளவு ஓரளவு வடிவு கடுப்போம். ஏண்டளவு போராடுங்க பார்ப்போம். அதான்
ஆமாம் லேட்டாக கோடு எல்லாம் பிள்ளைக்கு டக்குன்னு முடியும். கோடெல்லாம் ஒரு ஆங்கிளுக்கு போகுது. நானே இதை முடிச்சிட்டேன். ஏண்டால் இப்போ தண்ணி அடித்து போட்டு தான் தண்டுவோம்ட்டு சொல்லி நல்ல தண்ணியை விட்டு தண்டுவோம்ட்டு இந்த பெண்ட் எடுக்குது. ஆனால் ஒரு வித்தியாசம் வடிவாக இருக்குது மேலே கொடுக்குற பெயிண்ட்லாம் இருக்குது. இதுக்கு நல்லா இருக்குது. கீழ் பக்கத்தையுமே நீங்கள் இந்த கீழ் குந்தெல்லாம் முழுவணுமே. கீழ் குந்தெல்லாம் இங்கே கை புல் மத்தியானத்துக்கு கோடு அடிச்சு போட்டேன் விடுவான். மற்ற அந்த அது முகத்தை பார்க்கல அக்கீரை முகத்தை இல்லை அதே முறை இல்லாடி பிறகு இதை மொழி அப்புறம் கோடு அடிக்க அதான் இப்போ அடிச்சாதானே சரி. டேய் புறாப்பா மொழு இது அடிக்கப்புறா கோடு சி இப்போ மொழுகுனாப்புல அடிச்சாதாப்பா சரி. அத்தியாவதுக்கு இந்த இல்லை குறுக்கள் வேடா வளைச்சலுக்கணும் சரி சரி அடிச்சாதானப்பா சரி. அது நான் அடிக்க வேண்டிய கரண்டியை போட்டு பேப்பராண்டு கரண்டி எங்கே வச்சுனேன் கரண்டி வேலாதான். ஓ அப்படியே இருக்கு. தொங்க கோடு மட்டும் இங்கே வந்து வார் தொங்கல் கோடு இங்கே கொடியாம தண்டவாளம் மேய கிடக்கு. செங்கல்ற கோட் லைனில் வந்து வாரு. வெள்ளை இப்போ என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும் கோட்டுக்கு? மெட்லி வச்சு அடிக்கணும். பச்சியோ என்ன அளவு வச்சுக்கிறோம் கையாவது மாதிரி இல்லை கோட்டு லைன் அந்த அந்த நேர் லைன் மட்டும் ரூலர் வச்சோம். இதுதான் இந்த வேன் எடுக்கிற இது வச்சு பட்டியங்கிறது வட்டியும் லைனா வட்டியா செட்டியா லைனுக்கு அடிச்சுதான். அது கிசோனி பேக்கரி பான் மேய கிடக்கு. இது சிட்டி பேக்கரி பான் மேய கிடக்கு. இது கொஞ்சம் பெரிய பான். இது போறனப்பா. அதுதான் அதுதான் இங்கே பெருசாக சின்ன சின்ன ஆர்த்திக்கா அதனால பெருசாக ஆர்த்திக்கா ஏண்டி அப்படி சரி கல்வி ஏல அதான் கோடுவால் இப்படி தான் போகுது. அழைச்சிட்டு செய்யட்டாம்டா. களி காஞ்சிது. இது உடனே பிளான் போட்டு உடனே எஞ்சின் தான் நீட்டாக இருந்தது. அது கோடும் கையில் கீறுப்படாதான். சரி இப்போ ஓகே விழுந்து. தூண் இது மாதிரி கிடக்குன்னு. இது 10 இன்ச்சு அது 6 இன்ச்சு. வெங்காயம் சின்ன ஆனால் இது கணக்கான வட்டி தான். அது கொஞ்சம் சின்ன இஞ்சால விளங்குது நல்லா இருக்கு. ஆனால் வழியாக இருக்கு. இது அப்போ பெருசாக கிட்டா சரி தண்ணி சரி. அப்போ உடனே வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து இஞ்சால் பக்கம் அக்கினின்ற இடது கை வண்ணம், அது வலது கை வண்ணம். 2 கையும் ஒரு வண்ணம் பேசி இருக்குது. இதை வந்து சின்ன பட்டி ஆக்கவுமே இல்லை அது பெயிண்டால். ஏன்னா அந்த பள்ளமாக விழுத்திட்டானுங்கள கோட்டை. இதெல்லாமே வந்து ஒரு ஏலாத்தன்மை தான். ஏலாமை ஏன்னா ஏலாமையினால தான் பள்ளம் தான் அந்த எடுத்து காட்டுமா. ஓ ஒவ்வொரு பட்டியும் ஒரு சைஸ்லாம் கிடக்குது. ஒவ்வொரு பட்டியும் ஒரு வண்ணத்தில் கிடக்குது. நான் பார்த்து தான் விட்டிங்க அப்படி அளந்த சைஸ் தான் பொறுத்த கட்டத்தில் நித்திரியா போட்டியே. அப்போ கவிதாஸ் நான் உள்ளுக்கு 2 நாள் எடுக்கலான்ட்டு தான். ஏண்டா உடனே செஞ்சதான் எடுக்கலாம். ஓ இல்லை ஒரு நாளும் இல்லை வடியா மினக்கட்டா எடுக்கலாம். இது செஞ்சா அதான் மினக்கட்டா எடுக்கலாம். இதெல்லாம் சாட்டு போய் சாட்டு உடனே எஞ்சாத்த அடுக்கலாம். இந்த கீர் நடத்து அது நேரில் காஞ்ச போய் அது காஞ்சிடம் காட்டிடுறப்ப நேர்கோட்டை சரியா நாளா நேர்கோட்டை
நாளா சரியா பிரிச்சுட்டு நேர் போட்டு அடிச்சு போட்டு அதை பேலன்ஸ் பண்ணி விட்டா சரிதான் இந்த இது அதான் பாய்ச்சக்கல். அது வடிவாக இருக்கு அன்றைக்கி அங்கே பக்கம் பார்க்கல களைச்சி போட்டேன்னா. இது வந்து மெயின் லக்கேஜ், இது ஹேண்ட் லக்கேஜ். ஓ இது மெயின் லக்கேஜ் 40 கிலோ 23 கிலோ, இது 7.5 கிலோ ஹேண்ட் லக்கேஜ். வித்தியாசம் காட்டு மேடம். இது நாங்கள் இதண்டி போட்டு மொழி கூட வித்தியாசம் காட்டு சரியான. திருப்பி மண்ணா மேலே மொழி போட்டு நாளை செய்வோம் இப்போ என்ன நாளை செய்வோம் அதே அளவை பார்த்து. ஆ மெனக்கட்டா எப்படி இல்லையா அதான் நீட்டாக செஞ்சிக்கலாம் முறிய வேலை செஞ்சு. எடுத்தோட வேக நல்லா இருக்குது. ஆனால் அங்களோட ஒப்படைக்கலாம் அதுலேயே வீட்டானே சரி அதெல்லாம் யோசிக்காங்க. நீ அடுத்த வட்டம் செய்கிற யோசிப்போம் என்னவா செய்வோம். மேலால் மூடி போட்டு திருப்பி எடுத்து விட்றான். அது மூடுனா பெரிய வேலையில் இருக்கணும். மூடலாம் எனக்கு கொஞ்சம் இதுதான். அப்போ அப்புறம் செய்வோம். இப்போ எடுத்தாச்சும் வாங்கிடு 2. இப்போ எடுக்க இல்லை அதாக்கலால் அக்கி நேலமோ சொல்ல நேலாண்டு 4 கிடப்போம். நான் வந்து இல்லை அப்படியே வேறு இருக்கா டிஷர்ட் எல்லாம் இது போட்டு இது 2 ஃபுல் களிமண். அது காஞ்சி முருகி இருக்கு மண்ணெல்லாம். அடே இந்த மண் வந்து என்னத்துக்கு எடுக்கிறது சொல்லுவான். அடுப்பில் வந்து இந்த எங்கட நார்மல் அடுப்புக்கு இல்லை. இப்போ கம்மாளையில் புத்துக்கு இதுக்கு போடுவாங்க தெரியுமே அடுப்பு வடிக்காது இந்த மண் அடுப்பு. இல்லை அந்த காற்று ஊதி அந்த நெருப்பு காய்ச்சுவோம் கம்பியில் காய்ச்சுவோம் அதுக்கு எடுக்கிற மண் தான் இது. வடிக்காது. அப்போ நீ அதை ஊக்கிறது வடிக்கக்கூடாது தான். நீயும் நெருப்பு பிடிக்க நெருப்பு இல்லை களிமண் மட்டும் மழை தண்ணியில் பட்டாலும் கரியாது சொட்டும் கரியாது. கோஸ் பேப்பரில் பிடிச்சாலும் கரியாது. அப்படி இருக்கும். மற்ற கண்மட்டத்தை செஞ்சிருக்கான் அவ்வளோ பிள்ளையண்டு இல்லை. அங்காளி பக்கம் சின்னதான் பிரச்சனை. இப்போ அங்காளி பக்கத்தில் இதே சைஸ் அது கோடு அடிச்சு வந்தானே என்ன அந்த நடு பெரிய துண்டுக்கு கோடு அடிச்சு வந்தானே. அப்படி இது என்ன இதில் 2 கோடெல்லாம் போயிருது கீழே. இதை கவனிக்கல நான். இந்த டீப்பை வச்சு அடிச்சு வந்தானே அடிச்சான். இங்கெல்லாம் ஒன்றும் செஞ்சு சொல்லல. இந்த இது அளந்தா பிரிச்சவன் பட்டி அதால அது ஓ அந்த சின்ன துண்டு அதாவது எல்லாரும் இப்படி வந்திக்க அது குழச்சிக்கும் அளவு அந்த சரியா இருக்குது அளவு. இந்த 1 2 3 4 கோல் அடிச்சு போட்டு ஒரு கல்லுங்க அளவு அளந்து போட்டு வச்சு பிரிச்சு வச்சு உண்மையா சொன்னா களைச்சிட்டான்டா என்ன ஓமா இல்லையோ. சரி டைம் ஆகுது 7 மணி ஆக போகுது. ஓகே இதை வந்து பார்த்துருப்பியல். இந்த கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கட்டம் செய்ய அப்படின்றத காட்டுறேன். ஓகே பாய்.